வணக்கம். இப்போ உங்கள்கிட்ட வந்து அரிசி சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு சுகர் வந்ததுன்னு யாரும் சொன்னாங்களா? அப்படி இல்லை. இப்போ சுகர்னு எடுத்திங்கன்னா இது வந்து பாதி வந்து ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸு, பாதி வந்து நம்மளோட தவறான வாழ்க்கை நெறிமுறைகள்னால வருது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வருது. அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, கண்ட நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்றது, அதிகமாக மாவு சத்து உள்ள பொருள்கள், திரிப்பாக ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இதனால தான் வருது. இப்போ இதில் அரிசி பற்றி பேசும்போது பச்சரிசி அளவாக எடுக்கிறது முக்கியம். இப்போ ஒரு 3 கப்பு எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போங்க ஒரு மீல்ஸில். இப்போ இதனால வந்து பாடியில் சுகர் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறுறதை எப்படி தடுக்கிறது? ஒன்று வந்து நீங்கள் அந்த பச்சரிசியோட சாப்பிடக்கூடிய அளவு வந்து குறைச்சிக்கலாம். 3 கப் எடுக்கக்கூடிய இடத்துல 2 கப்பாக சேர்த்துக்கலாம். இரண்டாவது அணுகுமுறை வந்து புரதச்சத்து கொஞ்சம் சேர்க்கணும். அப்புறம் வந்து ஃபைபர் உள்ள வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பச்சரிசி சாப்பிட்றதுனால சுகர் விரைவாக ஏறுறதை வந்து தடுக்க வந்து வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விதம் வந்து நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸோ இல்லை புழுங்கல் அரிசியோவும் எடுக்கலாம். அது வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கும் சுகர் இருக்கவங்களுக்கும் பச்சரிசிக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் அண்ட் புழுங்கல் அரிசி வந்து பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ்.